அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கிறார்கள், தொழுகையில் திம்மினால் தொழுகை முறியுமா? அப்படியா கேள்வி? தொழுகையில் தும்மினாலோ தொழுகையில் கொட்டாவி விட்டாலோ தொழுகை முறியாது. அப்படி யாராவது சொல்லி இருந்தால் அது ரொம்ப பெரிய பிழை. திம்மல் என்பது நாம நினைச்சு உண்டாக்குறது அல்ல. கொட்டாவி என்கிறது நாம நினைச்சு உருவாக்குறது அல்ல, அது தானாக மாறுது. ஒருவர் தொழுகையில திம்மிட்டால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று தாராளமாக சொல்லலாம். அவ்வாறு சொன்னாலும் தொழுகை முறியாது. அதே நேரம் கொட்டாவி விட்டால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லக்கூடிய வழக்கொண்டிருக்கும். அப்படி சொல்லது மார்க்கத்தில் இல்லை. ஆனா கொட்டாவி பெறுகிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களில் ஒருவர் கொட்டாவி விட வந்தால் அவர் முடியுமான வரை அதை விழுங்கட்டும் என்றார்கள். அதை விழுங்கட்டும். ஆனா எங்கடாக்கள் என்ன செய்கிறார்கள்? அண்டு வாய் நிறைய அப்படி சத்தமா விட்டால் அது பிழை. அப்படி விட்டு விட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னார்கள். அப்படி கிடையாது. ஃபல்யக்லிம் மஸ்ததா, முடியுமான வரை அவர் அதை விழுங்கிக் கொள்ளட்டும் என்றார்கள். அப்படித்தான் நடந்து கொள்வது. தொழுகை முறியாது.